ஓ பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலராகிய வனத்து அந்தோனியாருடைய சுரூபமானது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. புதியதாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மணிக்குள்ளும் இப்பொழுது மந்தளித்து ரட்சிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு கொண்டு இறை ஆசிரை புனித வனத்தந்தோனியார் வழியாக பெறும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதோ இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையும் இறை அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக ஆவியானுடைய பாடலை பாடி இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளின் மீதும் பரிசுத்த ஆவியான் நிறுத்தப்படுவதாக. இதோ புனித வனத்தந்தோனியார், இதோ மணிகளின் மீது வைக்கப்படுவதற்கின்ற சிலவை, மணிகளிலே வைக்கப்படுவதற்கின்ற மணி, அதற்கு பயன்படுத்துகின்ற கயிறு மற்றும் இதோ விளக்கு கொண்டு வருவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற மற்றும் இதோ இன்றைய நாளிலே கொடியேற்றவிருக்கிறோம். புனித அந்தோனியார் உருவப்படத்தை ஏந்திய கொடி மற்றும் இதோ பீடத்திலே பயன்படுத்தப்படுகின்ற விளக்குகள், மணி, இதோ குருக்கள் அணியவிருக்கின்ற உடுப்பு அனைத்தையுமே எல்லாமுடைய இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையானது இந்த பொருட்கள் மீது முடியாது. நாம் பரிசுத்த ஆவியை பாடி நம்மை கவனத்தை அளித்தோம். ஆண்டவரே இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவப்படத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊடக்கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களை புனிதப்படுத்தியும் தியானிக்க அருளினீரேன். புனிதரான வனத்த அந்தோனியாரின் சிறுவத்தையும் இதோ வனத்த சின்னப்பருடைய சிறுவத்தையும் இதோ இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஏஞ்சல் மற்றும் இதோ கோயில் மணி இவற்றை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ ஆண்டவரே, இந்த உருவங்களை நாங்கள் வைத்து செபிக்கின்ற பொழுது எங்களையும் இந்த குடும்பத்தாரையும் இந்த கிராம மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அது மட்டுமின்றி எல்லாம் அல்ல பரம தந்தையை, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்களுக்கு தந்தருளும். இதோ ஆண்டவரே, இன்றைய நாளிலே
திருச்சட்ட இயற்றிய உம் ஊழியரின் தூய மோசே வழியாக எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றீர். பலி வேளையில் குருக்கள் அவற்றை ஊதும் பொழுது மக்கள் அவற்றின் இனிய ஒளியால் அறிவிக்கப்பெற்று உமக்கு ஆராதனை புரிய பலி செலுத்தும் ஒன்று கூடுவர். உமது கோயிலுக்கான இம்மணியை எளிய உம் ஊழியத்தின் வழியாக தூய ஆவியின் வல்லமையால் புனிதமாக்கியருளும். இவ்வாறு இதன் ஒளியால் இறை மக்கள் புனித கோயிலுக்கு வானகம் மகிமையை அழைப்பார்களாக. இந்த ஒளியை மக்கள் கேட்கும் பொழுது இவர்களுள் விசுவாசத்தை நிறைவாக தந்தருள்வீராக. இம்மணியின் ஒளி கேட்கும் பொழுது தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் இருப்பதாக. இவற்றையெல்லாம் சிலுவை வழியாக சாவை வென்று எங்கள் ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. ஆமென். இதோ ஆண்டவரே, புதியதாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மணிகுண்டை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, நீர் தங்கி வாழ்வதற்கு உரிய இல்லிடமாக இந்த ஆலயத்தின் மணிகுண்டை ஆசீர்வதியும். உமது குரலின் எதிரொலியான இந்த மணியின் ஓசையை கேட்கின்ற யாவரும் உம் திருமகனை நோக்கி வந்து அவருக்கு செவிசாய்ப்பார்களாக. இதன் மூலம் என்றும் உமக்கு மகிமை அளிப்பார்களாக. இந்த மணியின் ஓசை எங்களை வழிநடத்தவும் உமது அன்பு குரலாகவும் மொழியாகவும் அமைவதாக. எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் புது வாழ்வையும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாளில் இயேசு கூறியதாவது, நீங்கள் இறைவனிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது விண்ணக தந்தை இதோ உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதே நம்பிக்கையோடு விண்ணக தந்தையே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க உமது ஆவியை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மை போற்றுகிறோம். இப்பொழுது இதோ இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பொருட்களையும் ஆசீர்வதித்தருளும். நன்முறையில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜப வாழ்வில் நாங்கள் அனைவரும் வளர்ந்து வளமிக்க எமது வாழ்வால் உமக்கு ஏற்றவர்களாக மாறுவோமாக. தூய ஆவியரின் ஒன்றிப்பில் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாம் வல்ல புகழும் மகிமையும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கருணையும் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆசீர்வதித்து நிறைவாக மகிமைப்படுத்துவாராக. இதோ புனித அந்தோனியாருடைய வனத்தந்தோனிய அந்த உருவத்தை யாரெல்லாம் உற்று நோக்கி ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசையும் நிறைவாக கிடைப்பதாக. அதே போலவே இந்த மணி ஒலிக்கின்ற பொழுது இந்த மணியின் சத்தத்தை கேட்கின்ற காதுகள் அனைத்தும் அர்ச்சிக்கப்படுவதாக. இந்த மணியின் ஒளியானது நம் அனைவரும் ஒரே குடும்பமாக இறை இயேசுவோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு அழைப்பு மொழியாக இருப்பதாக. இதோ இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் நாம் திருப்பலியிலே பயன்படுத்தி அவருடைய இறை ஆசிரியை நமக்கு கொடுப்பதாக. மனிதனின் மீது வைக்கப்படவிருக்கின்ற அந்த சிலுவையை இதோ ஆண்டவர் தாமே தன் தோளில் சுமப்பது கூட இதோ இந்த கிராம மக்களின் கஷ்டங்கள் துன்பங்களை சுமக்கின்ற சிலுவையாக மாறுவதாக. இதோ நாங்கள் உங்களிடத்திலே வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுகளும் எமக்கு தருவீர் என்ற நம்பிக்கையில் இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையை ஏற்படுத்தாதையும் தீமை நிறைந்து விழித்தருளும். ஆமை. கர்த்தர் பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர்களே, முடிவெற்று கனியாய் இயேசும் ஆசிக்கப்பட்டவரே, பாவிலாக்க எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
கேட்டா கை தட்டுங்கப்பா. எங்களுக்கு பாதுகாவலான புனித வனத்தந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் கிராமத்தின் பாதுகாவலான புனித வனத்தந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் கிராமத்தின் பாதுகாவலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம். பாட்டு போட்டு இரு போலாம். கிராமத்தின் பாதுகாவலரான புனித வனத்தந்தோணியாருடைய விழாவை நாம் சேரும் சிறப்புமாக கொடியேற்றி துவங்கவிருக்கிறோம். இதோ புனித வனத்தந்தோணியார் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் கிறிஸ்தவர்கள், இந்து சகோதர சகோதரிகள், முஸ்லிம் சகோதர சகோதரி யாரெல்லாம் இந்த அந்தோணியாருடைய உருவப்படத்தை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய அருள் வளங்கள் தந்திடும்படியாகவும், இந்த கிராமங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், தீங்கி நின்று காத்து வழிநடத்தும்படியாகவும் நாம் இன்றைய நாளிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருளும். புனிதப்படுத்தி இக்கொடியை உயர ஏற்படுத்துவது போல இவர்களுடைய உள்ளங்களையும் வினகங்களை நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்தையும் உம் அடியார்களுக்கு என் தாயுமாகிய தூய கன்னி மரியாளையும் அவருடைய ஆசியம் நிறைவாக பெறுவார்களாக. இதோ எங்களுடைய பாதுகாவலரான புனித வனத்தந்தோரியை நினைவு கூர்ந்து அவர் தாம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேட்டையில் உரைபவரே
சிறக்கிறதே திருவிழாயரிலோ நடக்கிறதே இது திருச்சி நகர் பெருமையா. எங்களுக்கு பாதுகாவலான புனித வனத்தந்தோணியாரே, எங்களுக்கு பாதுகாவலான புனித வனத்தந்தோணியாரே, எங்களுக்கு பாதுகாவலான புனித வனத்தந்தோணியாரே, இயேசுவுக்கு புகழ், மரியை வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய கிராமத்தின் விழாவை கொடியேற்றத்துடன் சீரும் சிறப்புமாக நாம் துவங்க இருக்கிறோம். இப்பொழுது அனைவரும் திருப்பலிக்கு நுழைவோம். நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகளை உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அன்பு புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டம் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாட்சி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர்.
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுணர்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுக்க அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரவையை நினைவு பெருந்தளம் எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரவையங்கள் நிறைவு பெறச் செய்திடும். மேலும் இதோ இன்றைய நாளிலே எங்கள் கிராமத்தின் பாதுகாவலரான புனித வனத்தந்தோணியார் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இறை மக்களையும் இந்த கிராம மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகோடையின் ஒளியை செல்லும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகமுக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வருவருட உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதியும் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து புனித வணக்க அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வழிக்கிறார். ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த திருவிழத்தை கிறிஸ்தவர்கள் மற்றும் பெருமடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற சகோதர சகோதரிகள் ஆசீர்வாதம் பெற விரும்புகின்றவர்களும் முன்வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி ஜீவிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது
உமது அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதி பாடலுக்கு முன்பாக அனைவரும் அமர்வுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலரான புனித வனத்தந்தோணியாருடைய விழாவை திருவிழா திருப்பலியோடு சிறப்புமாக நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இத்திருவிழா திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி இறையாட்சியை பெற்று தந்து அருட்பணி சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் பங்கின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பாடல் குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அருள் தந்தையும் நானும் செமினேரிக்கு ஒன்னா போயிட்டு மைனர் செமினேரிக்கு ஆந்திராவில் பிடிச்சோம். அங்கிருந்து ஆந்திராவில் தான் முழுக்க எல்லாத்தையும் படிச்சோம் நினைக்கிறேன். பிலாசபி தியாலஜி எல்லாத்தையும் படித்தோம். இடையில நான் ப்ரமோஷன் ஆகிட்டு மேலே போனேன். திரும்பவும் நாங்கள் ஒன்றாகவே குருக்களாக நிறைவேற்றோம். ஒரு நாளைக்கு முன்னாடி நான் குருவாயிட்டேன். ஆமா, எனக்கு கொடுத்த மறுநாள் அவர்கள் குருவானாரு. எனவே அருள் தந்தை அவர்கள் இதோ கனடாவிலே தன்னுடைய பணியை கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மிகவும் குளிரான பிரதேசம் அது. அவர் இருக்கின்ற பிரதேசம் மிகவும் குளிரான பிரதேசம். எனவே அவருக்காக நாம் திருப்பலியிலே மன்றாடுவோம். அது இது மட்டுமல்லாமல் அவருக்கு நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஜபங்களை உரித்தாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அருள் தந்தை அவர்களுடைய குடும்பத்திலே மிகவும் ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது. ஏனென்றால் கடந்த இந்த 3 மாதங்களிலே அவர் 3-4 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய தந்தையானவர் இருந்தார். அவருடைய தந்தையோட சாவு கூட, அந்த இறப்பு கூட அவரால் வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர், ஃபிளைட்ஸை டேக்கப் ஆக முடியாது. ரன்வேல போயிட்டு தான் டேக்கப் ஆகல. எனவே அந்த அளவுக்கு ஒரு குளிரான பிரதேசத்தில் இருக்கின்றார். எனவே அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாததினாலே அவரை வர முடியவில்லை. நான் சென்றிருந்தேன். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, அதே போலவே 90 நாட்கள் கழித்து அவருடைய பெரிய அண்ணன் அந்த குடும்பத்திற்கு முதுகிலவாக இருந்தவர் அவரும் சென்ற மாதம் இறந்து விட்டார். அவருடைய 30வது நாள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். இன்னும் 3 நாள் திரும்ப போயிடுவார். எனவே அருள் தந்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அவருக்காகவும் அவருடைய தந்தை மற்றும் அவருடைய அண்ணனின் ஆன்ம இறைப்பாட்சிக்காகவும் நாம் உருக்கமாக தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் அந்த இறைவன் அருள் தந்தையருக்கு எந்த ஒரு மன வலிமை மன திடத்தையும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனதிடத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ நாங்களும் அருள் தந்தை அவர்களே, நாங்களும் இந்த வனத்தந்தோணியார் வழியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் நாள்தோறும் எங்களுடைய ஜபங்களிலே அவர்களுக்காக மன்றாடுவோம். இதோ உங்களுடைய தந்தையும் சகோதரரும் இதோ நித்திய இறைப்பாட்சியை பெற்று இதோ இறைவனுடைய பரிவாரத்திலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அது மட்டுமின்றி இன்றைய நாளிலே திருவிழா திருப்பலியினாலே பாட்டு
நல்லா இருக்கணும், கலகட்டணும் இல்லையா? திருவிழா திருப்பலிக்கு நான் அழைத்த உடனே என்னுடைய எளிய அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய பாடற்குழுவிலிருந்து இதோ ஷீபா மற்றும் ஆரோக்கியமேரி டீச்சர் மற்றும் பிரதீபா அவர்கள் வந்து இன்றைய நாளிலே அருமையான பாடல்களை பாடி நம்முடைய திருவிழா திருப்பலியை மிகவும் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொடுத்திருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் அருட்தந்தை என்னுடைய சார்பாகவும் அருட்தந்தையின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோ அன்பு சகோதர சகோதரிகளே, நான் முதல் கூறியது போல இந்த மணிகுண்டை கட்டுவதற்கும் மற்றும் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கும் பல பொருட்களை வாங்குவதற்கும் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் முன்வந்து உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் நன்றி, எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய வணக்கங்களையும் பங்கின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த திருவிழாவை முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கிராம மக்கள், இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்கு யாரெல்லாம் வந்து இதோ இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அனைவருக்குமே பெயர் சொல்லாமல் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. Thank you. நாங்கள் 2 பேரும் ஒரே சபையில் படிக்கிறதுனால எங்கள் சபை தெரியும் நினைக்கிறேன். என்ன சபை? நற்செய்தி சபை. அந்த சபையின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புனித வட அந்தோனியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அப்புறமா குறுகிய காலத்திற்குள்ளாக உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அதிகமாக வளர்ந்து ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஆகவே எங்கள் சபையின் சார்பாக நீங்கள் காட்டுகின்ற அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒத்துழைப்புக்கும் அதனோடு இணைந்து பங்கை வேறொரு இடத்திற்கு மேலான ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முத்தாய்ப்போடு நீங்கள் செயல்படுகின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் தந்தையின் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும். அதை செட் பண்ணி கொடுயா. திருப்பலிக்கும் திருவிழாவிற்கும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இறைமக்கள் அனைவருக்குமே எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது எளிய அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற என் பங்கு தந்தைக்கும் அவருடன் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசிய அருள் தந்தைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம், ஆனால் ஃபாதர் எங்களுக்காக உங்கள்கிட்ட பரிந்து பேசியிருக்கிறாரு பாடல் குழுவில். மிக்க நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கவங்களுக்கும் சரி வெளியில் இருக்கவங்களுக்கும் தெரியும், நாங்கள் எல்லாருமே ரொம்ப மேன்மையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது உண்மையில உண்மை. நாங்கள் மேன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து வனத்தை சின்ன பிறகு தான் வந்து வனத்தை அந்தோனியார்னு வச்சுருந்துருக்கோம். ஆனால் ஃபாதர் வந்து எங்களுக்காக இந்த சுரூபத்தை வாங்கி கொடுத்த உடனேயுமே உண்மையிலேயே எல்லா இந்த இடத்த அப்படியே பூர்த்தி பண்ணிட்டாரு. பூர்த்தி பண்ணி இந்த கட்டடம் வந்து எந்த அளவுக்கு எப்படி ஏறிச்சுன்றதே தெரியல. இவ்வளோ சீக்கிரமாகவும் அதுக்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்த எல்லா
உதவியாளர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடம் இன்னும் மேன்மையாக வளர்றதுக்கும் இன்னும் சிறப்பாக வளர்றதுக்கும் இங்கே இருக்கின்ற இந்த இளைய தலைமுறைகள் இன்னும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோட இறை அழைத்தலோட இறை அருளோட வளர்றதுக்கு தேவையான அருள் வரத்தை எங்களுக்காக நீங்கள் இறைவனிடத்திலும் புனித வனத்த அந்தோணியார் இடத்திலும் பரிந்து பேச வேண்டும் என்று இறைஞ்சுகின்றேன். தேங்க்யூ பால். தேங்க்யூ. சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நன்றி. இங்கே ஆரம்பத்துலேருந்தே கூட எல்லாருக்குமே எல்லாரும் கூடமே எல்லா பசங்களும் சரி ஃபேமிலியில் எல்லாருமே எங்கள் வீட்டோட ஃபாதர் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுக்குள்ளே நன்றி தெரியக்கூடாது. முதல்ல ஃபாதரையும் அதே மாதிரி தான் சொல்கிறதுக்கு நன்றின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். ஆனால் அவரும் வந்துட்டு வேற ஆளாக நான் பார்க்கல. ஏன்னா நம்ம கூட இருந்து நம்மளை முதல்ல ஊக்குவித்து இந்த வேலையை வந்துட்டு இந்த பணி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம கூட வந்துட்டு நீங்கள் செய்யுங்க, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நம்மளை வந்துட்டு தட்டி கொடுத்து அவங்க கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வச்சிருக்காரு. அவருக்கு நன்றி தான். நம்ம அதான் முதல்ல சொன்ன மாதிரி நன்றி சொல்லணும்னு தனியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால அது மாதிரி வேண்டாம். பாதை எப்போ நம்ம கூட இருக்கட்டும். இதே மாதிரி நல்ல செயல்களை எங்கயா மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. வந்து நின்றதுக்கு எல்லாரோட தனித்தனியா எல்லாரோட சப்போர்ட்டுமே இருந்திருக்கு. அதனால எல்லாத்துக்குமே நன்றிகள். திரும்ப அந்த சப்போர்ட் நல்லபடியா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திரும்ப அதே மாதிரியே கொண்டு வந்து பண்றோம். எல்லாத்துக்கும் அதே மாதிரியே எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே யாரையும் விட்டு போகல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அது போலவே அன்பு சகோதரிகளே, திருவிழா அந்த சப்பரம் காலையில எத்தனை மணிக்கு வருமோ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன திருப்பணி வச்சு பேரை மந்திரிச்சுட்டு உங்களுக்கு காலை திருப்பணியும் கொடுத்துட்டு கொடியும் இறக்கிட்டு போயிடுறேன். ஓகேவா? எனவே காலையில வர்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்க கால் பண்ணணும். சரிங்களா? எத்தனை மணிக்கு வரும் தெரியல. 6 மணிக்குன்னு சொன்னாங்க. 6:30 மணிக்கு நான் கரெக்டா வருவேன். திருப்பணி வச்சுட்டு ஒரு சின்ன திருப்பணி வச்சுட்டு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நான் உடனே பூசைக்கு நான் போயிடுவேன். ஓகேவா? ஆமா, நாளைக்கு கொடி இறக்கமும் திருப்பணியும் காலை 6:30 மணிக்கு நடைபெறும். அடியா உன் சரியா இடியா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுது வென்றோடும் இருப்பதாக. எங்களுக்கு செய்யும் புனித மரியாதை, குடும்பங்களுக்கு பாதுகாவலரான புனித சூசேப்பரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, அதிதூதர்களே, அனைத்து புனிதர்களே, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். பாப்பா நீ போ, பார்த்துட்டு வாங்கிக்க போங்க. நான் எடுத்துடலாம்.
அடடா அப்போ தூக்கிட்டாமா இருக்காங்க அதையும் சேர்த்தா தூக்குவாங்க. ஆமாம் ஆமாம் சேர்த்தா தூக்குவாங்க. வாப்பா வாப்பா வந்துருப்பா. அவ்வளோதான்டா 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 அவ்வளோதான் வா வா. ஆழ்கடலை தாண்டி வளர்ந்து பெருகுது. வலிமை மிக்க புனித தரம் உறக்க மறந்தது. மதிகம் ஆண்டு சிகரமே இறைவன் அன்பி திலகமே மெய்ஞான களஞ்சியமே வாழ்க வாழ்கவே. உலகம் வந்த வல்லரே உலகம் அருள் துன்பமே அந்தோணி துன்பமே.